நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 50வது ஸ்லோகம். புத்தியுக்தோ ஜஹாதி ஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். ஒவ்வொரு சமஸ்கிருத வார்த்தைக்கும் தமிழ் அர்த்தத்தை படிப்போம். புத்தியுக்தா பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர், ஜஹாதி தப்ப இயலும், இஹ இவ்வாழ்வில், உபே இரண்டிலும், சுக்ருத துஷ்கிருதே நல்ல தீய விளைவுகள், தஸ்மாத் எனவே, யோகாய பக்தி தொண்டிற்காக, யுஜ்யஸ்வ ஈடுபட்டிருப்பாய், யோகா கிருஷ்ண உணர்வு, கர்மசு எல்லா செயல்களிலும், கௌஸ்துபம் கலை. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு விஸ்வகுரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு: பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்புகின்றான். எனவே எல்லா செயல்களிலும் சிறந்ததான யோகத்திற்காக பாடுபடுவாயாக. பொருளுரை: நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே ஜீவாத்மாக்கள் தங்களது நல்ல தீய செயல்களின் பலவித விளைவுகளை சேர்த்து வைத்து கொண்டுள்ளனர். இதனால் தமது ஸ்வரூப நிலை என்ன என்பது தெரியாமல் தவிக்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து பிறவிதோறும் சங்கிலி தொடர் போன்ற பாதித்து கொண்டுள்ள செயல் மற்றும் வினைகளிலிருந்து விடுபட்டு முக்தி பெறுமாறு அறிவுறுத்தக்கூடிய பகவத்கீதையினால் ஒருவனது அறியாமையை அகற்றிவிட முடியும். எனவே செயல்களின் விளைவுகளை தூய்மைப்படுத்தும் வழிமுறையான கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். ஓமஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஜனசலாகயாத் சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 50வது ஸ்லோகம். பகவத்கீதை உண்மை உருவில். புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். குருக்ஷேத்திர போர்க்களம். ஒரு பக்கம் பாண்டவர்களின் போர் வீரர்கள், எதிர்பக்கம் கௌரவர்களின் போர் வீரர்கள். போர் ஆரம்பிக்க போகிறது. அர்ஜுனன் போரில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அர்ஜுனன் மனசில் ஒரு சங்கோஜம், ஒரு பயம், ஒரு ஹெசிடேஷன். என்ன என்று கேட்டால், தனக்கு பிரியமான தன்னுடைய உறவுக்காரர்களான, அதிலும் குறிப்பாக பீஷ்மர் மற்றும் துரோணர் போன்ற தனக்கு நெருக்கமான பிரியமான உறவுக்காரர்களை அர்ஜுனன் போரில் கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுதான் வரலாறு. எந்த சூழ்நிலையில் பகவத்கீதை பேசப்பட்டது, எந்த காரணத்துக்காக பேசப்பட்டது, எந்த இடத்தில் பேசப்பட்டது, இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த கான்டெக்ஸ்ட்டை, இந்த பகவத்கீதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் சூழ்நிலை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி போர்க்களத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பேசினது பகவத்கீதை. எதற்காக பேசினா? இதுதான் சூழ்நிலை. போர் ஆரம்பிக்க போகிறது. யார் 2 பேருக்கு போர்னு கேட்டால், பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர். போர் எதனால் ஏற்படுறது, அதெல்லாம் மகாபாரதத்துடைய கதை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அர்ஜுனன் மனசில் ஒரு சங்கோஜம், ஒரு ஹெசிடேஷன், ஒரு கவலை. ஏன்னா இந்த போரில் அர்ஜுனால் ஈடுபட விருப்பம் இல்லை. அர்ஜுனுக்கு ஏன் விருப்பம் இல்லை? ஏன்னா குடும்ப பாசம் அவனை பிடித்து இழுக்கிறது. அதிலும் முக்கியமாக பீஷ்மர் மேலேயும் துரோணாச்சாரியர் மேலேயும் அர்ஜுனனுக்கு பாசம். ஏன் பாசம்? தன்னை வளர்த்த தாத்தா பீஷ்மர்,
தனக்கு எல்லா கல்வியையும் கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியர் அவனுடைய ஆசிரியர். அப்போ இவர்களை எப்படி போரில் தாக்க முடியும்? இதுதான் அர்ஜுனுடைய சந்தேகம். அதே நேரம் க்ஷத்ரியன் என்கின்ற காரணத்தினால, போருக்கு அழைப்பு வந்த காரணத்தினால போரை மறுக்கவும் முடியல, போரில் ஈடுபடவும் முடியல. ஈடுபட்டால் ஒரு பிரச்சனை, மறுத்தா இன்னொரு பிரச்சனை. அப்போ ஒரு தர்ம சங்கடத்தில் அர்ஜுனன் இருக்கின்றான். அந்த சூழ்நிலையில் பகவான் பகவத்கீதை என்கின்ற உபதேசத்தை அர்ஜுனனுக்கு பேசினார். அந்த உபதேசத்தில் எடுத்த உடனே ஆத்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிற விஷயத்தை இந்த 2வது அத்தியாயத்தில் பகவான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார். 38வது ஸ்லோகம் வரைக்கும் 2வது அத்தியாயத்தில் ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது, இதெல்லாம் தெளிவாக பேசி பகவான் முதல்ல அர்ஜுனனுக்கு நீ உன்னுடைய அடையாளத்தை புரிஞ்சுக்கோ, நீ உடல் அல்ல, நீ ஆத்மா, நிரந்தரமானவன். அதே மாதிரி பீஷ்மரும் நிரந்தரமானவர், துரோணரும் நிரந்தரமானவர். மரணம் என்பது உடலுக்குத்தான். இந்த அறியாமையை அகற்றுவதற்காக இத்தனை நேரமாக பகவான் உபதேசம் செஞ்சார். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, ஆத்மா உடல் அப்படிங்கிற உபதேசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ பகவான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாருன்னா, புத்தி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசி நல்ல தீய செயல்களிலிருந்து எப்படி நம்மளை விடுவித்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி பகவான் பேசுகிறார். ஏன் இதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு கேட்டால், அர்ஜுனன் உடைய தர்ம சங்கடமே அதுதான். அதனால் அர்ஜுனுடைய தர்ம சங்கடம் என்ன என்கிறத நாம் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொண்டால் பகவத்கீதையை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒரு ப்ராப்ளம் அண்ட் ஒரு சொல்யூஷன். அர்ஜுனன் ஒரு பிரச்சனையை கிருஷ்ணர் முன்னாடி வைக்கிறார். இதான் என் பிரச்சனை கிருஷ்ணா, இதற்கு தீர்வு கொடு அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார். கிருஷ்ண பகவான் தீர்வாக ஒட்டுமொத்த பகவத்கீதை 700 ஸ்லோகம் 18 அத்தியாயத்தில் பகவத்கீதை பேசியிருக்கார். அப்போ முதல்ல என்ன பிரச்சனை, அதனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் பகவான் கொடுத்த விடையையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். பகவத்கீதை ஒட்டுமொத்தமாக ஒரு கேள்வி பதில். அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன? போரில் ஈடுபட முடியாது. ஏன் ஈடுபட முடியாது? ஏன்னா என்னுடைய உறவுக்காரர்களை நான் கொன்றால் அந்த பாவம் தான் எனக்கு வரப்போகிறது. அதுதான் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுன் வைக்கிற வாதம். என்னை வளர்த்த தாத்தா பீஷ்மர், எனக்கு எல்லா கல்வியும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் துரோணாச்சாரியர். ஒரு ராஜ்யத்தை அனுபவிப்பதற்காக இவர்களை நான் கொன்றால், வதம் செய்தால், அதனால் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் சம்பாதிக்க போகிறேன்? இப்படிப்பட்ட பாவத்தை சம்பாதிச்சு என்னோட சொந்த தாத்தாவையும் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியரையும் நான் கொன்றுவிட்டு ஒரு ராஜ்யத்தை நான் அனுபவித்தேன் என்றால் அது எவ்வளோ பெரிய பாவம் கிருஷ்ணா. இப்படிப்பட்ட ஒரு போரில் நான் ஏன் ஈடுபட வேண்டும்? அப்போ அர்ஜுனுடைய வாதம் என்ன? போரில் ஈடுபட்டால் பாவம் தான் கிடைக்க போகிறது. நான் பாவத்தை தான் சம்பாதிக்க போகிறேன். எதுக்கு நான் பாவத்தை சம்பாதிக்கணும்? நான் போர்க்களத்தை விட்டு போகிறேன், எங்கேயோ போய் பிச்சை எடுக்கிறேன், ஏதோ பண்ணுறேன். எதுக்கு பீஷ்மரை கொல்லணும்? எதுக்கு துரோணாச்சாரியரை கொல்லணும்? கொன்னா பாவம் தான் சேர்க்க போகிறது. பாவத்தை தான் சம்பாதிக்க போகிறேன். நான் ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும்? ஏன் பாவத்தை என் தலையில் வாங்கிக்கணும்? இதுதான் அர்ஜுனுடைய பிரச்சனை. அப்போ பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பாவத்திலேருந்து விடுபடுவது? அர்ஜுனுடைய கேள்வி அதுதான். போரில் ஈடுபட்டால் பாவமாச்சே, அந்த பாவத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு தான் அர்ஜுனன் கேட்குறார். அப்போது அதுக்காக கிருஷ்ண பகவான் இங்கே என்ன பதில் சொல்கிறார்? அர்ஜுனா, புத்தி யோகத்தில் ஈடுபடுவாயாக. புத்தியுக்தோ ஜஹாதி ஹ உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகா யுஜஸ்வ யோக கர்மசு கௌஷலம். என்ன விட கொடுக்கிறார், என்ன சொல்யூஷன் கொடுக்கிறார் அர்ஜுனருக்கு பகவான்? புத்தி யோகத்தில் ஈடுபடுவாயாக. புத்தி யோகம்னா என்ன? பகவானின் பக்தி தொண்டு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தி தொண்டு. ஏற்கனவே பல இடங்கள் நாம் பேசியிருக்கோம். பல சொற்பொழிவுகளில் 3 அடிப்படை விஷயங்களை பகவத்கீதை நம்முள் வைக்கின்றது. என்ன? நாம் உடல் அல்ல, கிருஷ்ண பகவான் முழுமுதற் கடவுள், நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு நிரந்தர ஒரு உறவு. நாம் அனைவரும் பகவானின் நித்திய தொண்டர்கள். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டால் நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து நாம் நம்மளை விடுவித்து கொள்ளலாம். அந்த பக்தி தொண்டு தான் புத்தி யோகம். இந்த விஷயம் 2வது அத்தியாயம் 39வது ஸ்லோகத்திலே பகவான் சொல்லியிருக்கார். கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. புத்தி யோகம்னா என்ன? புத்தி யோகத்தில் ஈடுபட்டால் என்ன நடக்கும்? கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. கர்மத்திலிருந்து நாம் விடுபட முடியும். இதுதான் பகவான் கொடுக்குற சொல்யூஷன். சரி, ஒரு 2 நிமிஷம் வேத கலாச்சாரம், சனாதன தர்மம், வேத நாகரிகம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டால் இந்த பகவத்கீதையில் இருக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களாக சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள்
வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வழிபாடு முறை, வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்வியல், வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாகரீகம், ஒரு வே ஆஃப் லைஃப். அதற்குத்தான் சனாதன தர்மம் என்று பெயர். இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள், வேதத்தை அடிப்படையாக கொண்ட சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள், அவர்களுக்கு வெவ்வேறான வழிபாடுகள் இருக்கலாம். ஒரு சில பேர் கிருஷ்ணரை வழிபடலாம், மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ ராமரை வழிபடலாம், மற்றவர்கள் விநாயகரை வழிபடலாம், மற்றவர்கள் சரஸ்வதியை வழிபடலாம், மற்றவர்கள் சிவபெருமானை வழிபடலாம், மற்றவர்கள் பார்வதியை வழிபடலாம், வேறு சில பேர் முருகனை வழிபடலாம். அப்போ சனாதன தர்மம் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள பல வழிபாடு முறைகள் உள்ளன. இந்த வழிபாடு முறைகள் எல்லாமே முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்மன் வழிபாடு, பெருமாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாடு, இந்த எல்லா வழிபாடு முறைகளுமே வேதத்தை அடிப்படையாக கொண்டது. வேதத்தில் ஒரு வழிபாடு முறை அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அப்படிப்பட்ட வழிபாடு முறைக்கு அர்த்தமே கிடையாது. சனாதன தர்மத்தில் இருக்கும் வழிபாடு முறைகள் எல்லாமே வேதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது, வேதத்தில் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது சிவன் வழிபாடாக இருக்கலாம், பெருமாள் வழிபாடாக இருக்கலாம், நரசிம்ம வழிபாடாக இருக்கலாம், அம்மன் வழிபாடாக இருக்கலாம், முருகன் வழிபாடாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் இதெல்லாமே வேதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அப்போ சனாதன தர்மத்தில் வெவ்வேறு வழிபாடு முறைகள் இருக்கலாம். ஆனால் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர் அனைவருக்குமே ஒரு காமன் டினாமினேட்டர் ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்குது. சில விஷயங்கள் காமனாக அது எல்லாருக்குமே ஒற்றுமையானது. அது என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல ஆத்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிற தத்துவத்தை சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். நமது அடையாளம் உடல் அல்ல, நிரந்தரமான ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வழிபாடு முறை வெவ்வேறாக இருக்கலாம். ஒருத்தர் விநாயகர் வழிபாடில் ஈடுபடலாம், ஒருத்தர் முருகன் வழிபாடில் ஈடுபடலாம், ஒருத்தர் கிருஷ்ணர் வழிபாடில் ஈடுபடலாம், அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படையாக நமது அடையாளம் உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ உடல், ஆத்மா, முன் ஜென்மம், அடுத்த ஜென்மம். நான் உடல் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு சொன்னால் உடனே என்ன அர்த்தம்? இதற்கு முன்னாடி வேறு ஒரு உடலில் நான் வாழ்ந்தேன், இதற்கப்புறம் வேறு ஒரு உடலில் வாழ போகிறேன். அப்போ பழைய ஜென்மம், அடுத்த ஜென்மம், இதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் சனாதன தர்மத்தை. இன்றைக்கி வெளிநாடுகளில் பல பேர், பல சயின்டிஸ்ட்ஸ், பல டாக்டர்ஸ், பிரபலமான பல பேர், பகுத்தறிவு கொண்டுள்ள பல பேர் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து இதெல்லாம் உண்மை என்று நிரூபித்திருக்கிறார்கள். இது வெறும் மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு. முக்கியமாக டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர் கனடாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு மருத்துவத்தை சேர்ந்த ஒருத்தர். அவருக்கும் நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் இந்த நாட்டில் பிறந்ததும் இல்லை, வளர்ந்ததும் இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற வேத இலக்கியங்கள், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் படித்தவரும் இல்லை. அவர் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பகுத்தறிவாளி. இந்த விஷயத்தை பற்றி, மறுபிறவியை பற்றி ஏகப்பட்ட ரிசர்ச், ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். நம்ம எல்லோரும் இன்டர்நெட்டில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்து டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு போட்டோன்னா அதை பற்றி ஏகப்பட்ட ஆர்டிகிள்ஸ் இருக்குது. யூடியூப்பில் அதை பற்றி வீடியோஸ் இருக்குது. அவர் ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடியெல்லாம் எடுத்து எத்தனையோ பேருக்கு தங்களுடைய முன்ஜன்மத்தை பற்றின ஞாபகங்கள் தெளிவாக இருக்குங்கிறத பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக பல புஸ்தகங்களே போட்டிருக்கார். அப்போ இது வெறும் மூட நம்பிக்கை இல்லை. இந்த தீய செயலில் ஈடுபட்டால் எனக்கு பாவம்தான் ஏற்பட போகிறது, அதனால எனக்கு இந்த போர் வேண்டாம். இதுதான் அர்ஜுனுடைய வாதம். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்? நல்ல தீய செயல்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் புத்தி யோகத்தில் ஈடுபட வேண்டும். இனிமே தான் விஷயத்துக்கு வருவார் பகவான். அந்த புத்தி யோகம் இந்த போரில் ஈடுபடுவது தான். அர்ஜுனன் இந்த போரை தீய செயலாக கருதுகின்றான். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த போரை தீய செயலாக கருதவில்லை. இது ஏன் அப்படிங்கிறது இனிமே வரப்போகிற ஸ்லோகங்களில் விளக்கப்படும். இது பகவானுடைய மேற்பார்வையில் விருப்பத்தின் கீழ் நடக்க போகிற ஒரு போர், சாதாரண போர் இல்லை. அதனால் இந்த போரில் அர்ஜுனன் ஈடுபட்டால் அதனால் பகவான் திருப்தி அடைவார். அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் திருப்திக்காக இந்த போரில் ஈடுபட வேண்டும். அர்ஜுனன் இந்த போரில் ஈடுபட வேண்டும். தன்னுடைய சுயநலம், பீஷ்மருக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, துரோணருக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இதையெல்லாம் ஒதுக்கி வச்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய விருப்பம் என்ன அதை நிறைவேற்றினால் அதுதான் புத்தி யோகம்.
அப்போ புத்தி யோகம்னா என்ன? இந்த வார்த்தைக்கு வார்த்தை வேர்ட் ஃபார் வேர்ட் மீனிங்கில் சில பிரபுபாத எழுதுகிறார். புத்தி யுக்தோகனா பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுவது தான் புத்தி யோகம். அந்த புத்தி யோகத்தில் ஈடுபட்டால் உபய சுக்கிருத துஷ்கிருத்தே, உபய சுக்கிருத துஷ்கிருத்த நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். அதைத்தான் இங்கே பகவான் எடுத்து சொல்கிறார். தஸ்மாத் யோகாய யுஜஸ்வ யோக கர்மசு கௌஷலம். அதனால இந்த யோகத்தில் ஈடுபடுவாயாக. அப்போ யோகம்னா என்ன அர்த்தம்? பக்தி தொண்டு. புத்தி யுக்தகான என்ன அர்த்தம்? பக்தி தொண்டு. புத்தி யோகம்னா என்ன அர்த்தம்? பக்தி தொண்டு. ஏன் இதெல்லாம் பக்தி தொண்டு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டு, அதனால் இதெல்லாமே பக்தி தொண்டு. ஏன் இதற்கு புத்தி யோகம் என்று பெயர் வந்துள்ளது அப்படின்னு கேட்டால், இது நம்மளுடைய நல்ல தீய செயல்களிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்வதற்கு நம்மளை உதவுகின்றது. அதனால இது புத்தி யோகம். நல்ல தீய செயல்களிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்றால் செயலே கிடையாதுன்னு அர்த்தமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருத்தர் கேட்கலாம், செயல் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு விதமாக தானே இருக்கணும், நல்ல செயல் தீய செயல். ஒரு மனுஷன் ஒன்று நல்லது செய்யலாம், இல்லை கெட்டது செய்யலாம். இப்போ பகவான் என்ன சொல்கிறாருங்க? நல்ல செயலையும் விட்டுடு, கெட்ட செயலையும் விட்டுடு, ரெண்டையும் விட்டுடுன்னு சொன்னால் அப்போ செயல் இல்லாமல் இருக்கணுமா? இல்லை. அது இனிமேல் வரப்போகிற ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். நல்ல செயல், தீய செயல், தெய்வீக செயல் அப்படின்னு ஒன்று இருக்குது. கர்மா, விகர்மா, அகர்மா. செய்ய வேண்டியது அது கர்மா, செய்யக்கூடாதது அது விகர்மா. இது நல்ல தீய செயல்கள் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனில் வருது. இது இரண்டருக்கும் அப்பாற்பட்ட அகர்மா, பகவானின் திருப்திக்காக சில தெய்வீக செயல்கள் உள்ளது. அப்போ தெய்வீக செயல்களில் ஈடுபட்டால் நல்ல தீய விளைவுகளில் நாம் விடுபட்டு விடலாம். ஒரு சிம்பிள் உதாரணம் இந்த உலகத்தில் கூட நாம் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்கார், ஒரு இராணுவத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்கார். அவருக்கு அரசாங்கத்தில் உத்தரவு வருது, நீங்கள் போய் போர்க்களத்தில் சண்டை போடணும் அப்படின்னு. அவர் போகிறார், போர்க்களத்தில் ஈடுபடுறார். எதிர்தரப்பு சேனைகளில் 50 பேர் 100 பேரை அவர் கொல்றார், வதம் செய்கிறார். வந்த உடனே அவருக்கு எவ்வளோ பெரிய மரியாதை அரசாங்கம் கொடுக்கறது? வீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா, அசோக் சக்ரா இதெல்லாம் கொடுத்து அவருடைய ஃபோட்டோ நியூஸ் பேப்பரெல்லாம் போட்டு அவருக்கு பெரிய பெரிய ஒரு பதவி கொடுத்து பாராட்டு கொடுத்து நாடே பாராட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசாங்கம். என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு? 100 பேரை கொண்டுட்டு வந்திருக்கார். ஆனாலும் ஏன் இப்படி பாராட்டுறார்? ஏன்னா அவர் அந்த இராணுவத்தில், அந்த போர்க்களத்தில், அந்த பேட்டில் ஃபீல்டில் தன்னுடைய சுய பிரச்சனைக்காக போகலை, தன்னுடைய வீட்டு பிரச்சனைக்காக போகலை, நாட்டுக்காக போயிருக்கார். அப்போ நாட்டு நலனுக்காக ஒரு இராணுவ வீரர் அதிகாரிகளின் அரசாங்கத்தின் மேற்பார்வையின் கீழ், கட்டளையின் கீழ் போய் சண்டை போட்டு வந்தால் உடனே நாடே பாராட்டுறது, அவரை பெரிய பெரிய பதக்கம் கொடுக்கறது. அதே இராணுவ வீரர் நாளைக்கு திரும்ப வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு துப்பாக்கியை காமிச்சார்னா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். அப்போ சுயநலத்துக்காக துப்பாக்கி எடுத்தால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். நாட்டிற்காக அவர் போய் 10-100 பேரை போய் கொண்டுட்டு வந்தால் நாடே பாராட்டும். ஏன்னா இது சுயநலம், இது நாட்டு நலம். இது இந்த உதாரணம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே நல்லது கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நாட்டு நலனுக்காக அந்த இராணுவ வீரர், ஆர்மி ஆஃபீஸர் போயிட்டு வந்திருக்கார். அதே மாதிரி பகவானின் திருப்திக்காக இந்த போர் நடைபெற்றாக வேண்டும். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடைபெற வேண்டும் என்பது பகவானுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அர்ஜுனன் நிறைவேற்றினால் அது புத்தி யோகம். அப்படி புத்தி யோகத்தில் ஈடுபட்டால் என்ன நடக்கும்? நல்ல தீய செயல்கள் அதனுடைய விளைவுகளிலிருந்து அர்ஜுனன் விடுபட்டு நன்மையே நடக்கும். இதுதான் பகவத்கீதையின் தத்துவம். இதுதான் வேத கலாச்சாரம், சனாதன தர்மத்துடைய தத்துவமும் இதுதான். பல வழிபாடு முறைகள் இருந்தாலும், ஒவ்வொரு வழிபாடு முறைகள் இருந்தாலும் இந்த அடிப்படை தத்துவத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படை தத்துவங்களைத்தான் இந்த பகவத்கீதையில் மிக தெளிவாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகிறார். அப்போ புத்தி யோகம் என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அன்பு தொண்டில் ஈடுபடுவது. சரி, இப்போ நடைமுறைக்கு வரும். நம்ம வாழறது இன்னைக்கு 2026. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் போரில் ஈடுபட்டு இருக்கலாம். அதுதான் அர்ஜுனனுக்கு புத்தி யோகம். நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு நாம் எந்த போர்க்களத்துக்கு போகணும்னு கேட்டால் நாம் எந்த போர்க்களத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது. டெய்லி ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், நிறைய பேருக்கு குடும்பத்தை பார்த்துக்கணும், ப்ராக்டிக்கலாக பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நமக்கு புத்தி யோகம் என்ன அப்படின்னு கேட்டால் வேத இலக்கியங்கள் பரிந்துரைப்பது,
நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாம ஜபத்தில் ஈடுபட வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இது இந்த கலியுகத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ள நாம சங்கீர்த்தன மகாமந்திர ஜபம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இதி ஷோடசகம் நாம்னாம் கலிகல்மஷ நாசனம் நாத பரதர உபாயः சர்வவேதேஷு திருஷ்யதி. எல்லா வேத இலக்கியங்களையும் தெளிவாக தேடி பார்த்த பிறகு மிகச்சிறந்த உபாயம், இந்த கலியுகத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த தீர்வு என்னவென்றால் இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம் என்று வேதங்கள் கூறுகின்றன. அப்ப நாம செய்ய வேண்டிய புத்தியோகம் இந்த மகாமந்திர ஜபம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் ஜபம் செய்து எந்த இடத்துல இந்த நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ, முக்கியமாக எல்லா இடத்திலும் இருக்கும் இஸ்கான் கோவில்களில் நாள் முழுக்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துடன் இஸ்கான் கோவில்களுக்கு சென்று இந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் தீவிரமாக நாம் ஈடுபட வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய புத்தி யோகம். இந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தில் நாம் ஈடுபட்டால் நல்ல தீய செயல்களிலிருந்து நாம் நம்மளை விடுவித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல தீய செயல்களிலிருந்து விடுவித்துக் கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும் என்பதையும் நடைமுறையில் நாம் அனுபவித்து பார்க்கலாம். இதெல்லாம் நடைமுறையில் நடக்கணும்னா மிக முக்கியமாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். எங்க நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு போய் பக்தர்களுடைய சங்கத்தில் நாம் அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனத்தில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர நாம சங்கீர்த்தனத்தில் தீவிரமாக நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதை செய்து பகவத்கீதையை படித்து இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தால் நாமும் நம்மளை நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுவித்து கொள்ளலாம். அதுவே நமக்கு மிக உயர்ந்த நன்மையை கொடுக்கும். இதுவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் விருப்பம். இந்த விருப்பத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அல்லது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி மக்கள் அனைவரும் இப்படிப்பட்ட கோவிலுக்கு வந்து யுக தர்மமான நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவதால் நல்ல தீய செயல்களிலிருந்து விடுபட்டு ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் இந்த வழிமுறையில் இந்த மார்க்கத்தில் நம்மளை தீவிரமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.